ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜிலிருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனு, லைட்டு, ஃப்ரிட்ஜு, டிவி இது எல்லாமே பாதுகாக்கணும். இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு டிவைஸ் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ப்ரொடெக்டர். ஓகேங்களா, இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் ஏற்படக்கூடிய இடி மின்னலாக இருக்கட்டும், காத்தடிச்சு லைன் ஒன்னோட ஒன்று அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சமயங்களில் ஒரு மைக்ரோ செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் எலக்ட்ரிக்கல் பொருளையும் சரி டேமேஜ் பண்ணி விட்டுரும். நான் சுவிட்ச் எல்லாம் நிறுத்தி தான் வச்சிருக்கேன், எப்படியா இருந்தாலும் சொன்னா கூட அதை டேமேஜ் பண்ணி விட்டுரும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் பெஞ்ச மழையில பார்த்தீங்கன்னா மே மாதம் லாஸ்ட்ல பெஞ்ச மழையில பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே போயிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் அந்த பிரச்சனை வரவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த டிவைஸை நான் எங்கள் வீட்டில் போட்டிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். ஆக்சுவலாக நான் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்க்கலாம். நீங்கள் ஒரு 1:30 மணி இருக்கும், எனக்கு கால் வருது, ஃபேன்லாம் வேகமாக வருது, நெருப்புலாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் எடுத்துட்டு உடனே டப்புன்னு திரும்பி எங்கள் வீட்டில் போட்டுக்கூடிய வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸை பார்க்குறேன். நான் என்னோட பார்வைக்கு தான் நான் வச்சிருக்கேன். அதை நான் பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா 375 வோல்டேஜ் காட்டுச்சு. 375 வோல்டேஜை இது என்ன பண்ணிடுச்சு, கட் ஆஃப் பண்ணிடுச்சு. நான் ஹை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 270 வோல்டேஜ் தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இது அதிகமாக என்ன பண்ணிடுச்சு, வோல்டேஜை வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளைவை, இபி சப்ளைவை கட் பண்ணிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே சேஃபாக கட் ஆஃப் ஆயிடுச்சு, எந்த பொருளுமே டேமேஜ் ஆகலை. ஆனால் எங்கள் வீட்டை சுற்றி இருந்த எல்லார் வீட்லையுமே சரி ஃபேனு, டிவி, லைட்டு எல்லாமே காலி. ஏன்னா ஜஸ்ட் என்னன்னா லைன் ஒன்னோட ஒன்று அடிச்சு அந்த எதிர்பாராத ஒரு விபத்து அது. ஓகேங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி நிறைய பொருள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 10,000, 5,000, 20,000, 30,000 அந்த மாதிரி நிறைய செலவு வச்சிருச்சு. எல்லாருக்கும் கொடுக்குற ஒரே ஒரு சஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவைஸை போட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ப்ரொடெக்டர். அதாவது இதில் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லி கேட்குறீங்க. இது எப்படி ப்ரோ செட் பண்ணுறது, வாரண்டி இருக்கா, கேரண்டி இருக்கான்னு கேட்குறீங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டு இதுலையுமே வாங்குவேன். எதில் ரேட் கம்மியாக இருக்கோ அதில் பார்த்து நான் வாங்கிடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி, கேரண்டி எதுவுமே தரமாட்டாங்க. நம்மளுடைய வீட்டில் ஏதாவது எதிர்பாராத ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட இதுக்கு வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. ஆனால் 1500 ரூபாய் தான். இந்த 1500 ரூபாய்க்கு இது ஒர்த்தபிளாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தபிளுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை காப்பாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணுது இது. இதை நான் செட் பண்ணும்போது சப்ளை கொடுத்து இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை யாருமே இன்னும் ஒரு எலக்ட்ரிஷியன் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்ற காரணத்துக்காகவே யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்க்குறவங்க எலக்ட்ரிஷியன் இருந்தாலும் சரி, வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, வீட்டுக்காரர் இருந்தால் எலக்ட்ரிஷியன்ட்ட கண்டிப்பாக இந்த டிவைஸை காட்டி இந்த டிவைஸை எங்கள் வீட்டில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது எப்படி செட் பண்ணுறதுன்றத நான் இந்த வீடியோட ஜாயின் பண்ணிடுறேன். எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். எலக்ட்ரிஷியன் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் இந்த டிவைஸை ஆட் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய பேர் கெட்ட பேர் ஆகாமல் நல்லா சேஃபாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம், அதாவது செட்டிங். ஓகேங்களா, செட்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை நம்மளோட வீட்டில் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அந்த சேஃப்டியில் மிக முக்கியமான ஒன்று இருக்குது. இதை விட இன்னொன்று முக்கியமானது ஒன்று இருக்குது. பொருள் போனால் நம்ம புதுசு வாங்கிக்கலாம், ஆனால் உயிர் போச்சுன்னா அதை வாங்கவே முடியாது. அதுக்கான ஒரு சேஃப்டி டிவைஸ் ஒன்று இருக்குது, அதையும் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இது RCCB. அதாவது பார்த்தீங்கன்னா பாலிகேப் பிராண்டில் ஒன்று வச்சுக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ் 30 மில்லி ஆம்பியர். இது பார்த்தீங்கன்னா இதுவும் RCCB தான். ஃபைப்ரோஸ் கம்பெனியில் குந்தன் மாடல். ஓகேங்களா, குந்தன் கம்பெனிக்காரந்து ஃபைப்ரோஸு. அவங்க கம்பெனி பிரித்து வச்சு ஃபைப்ரோஸ்னு ஒரு பொருளை இறக்கி விற்கிறாங்க. ஓகேங்களா, டேக்ஸ் கம்மியாகணுன்றதுக்காக குந்தன் குந்தனுடைய அவங்களோட பிராண்டு தான் இது. ஓகேங்களா, இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வாரண்டி பாலிகேப்புக்கு. ஓகேங்களா, இதனுடைய ரேட்டு அதிகம், இதனுடைய ரேட்டு கம்மி. ஓகேங்களா, நம்ம ரேட்டை பற்றியோ பிராண்டை பற்றியோ இதில் பேசவே இல்லை. நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுது, இது எதனால் எதுக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, ஹியூமன் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா போகக்கூடிய கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் இது ட்ரிப் பண்ணும். கரண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை நமக்கு இபி சப்ளை அடிக்குது அப்படின்னா நம்ம மூலயமா கிரவுண்டுக்கு செலவு பண்ணக்கூடிய கரண்ட்டை பொறுத்து இது ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம மூலயமா கிரவுண்டுக்கு போகுது அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா அதை டிடெக்ட் பண்ணி நமக்கு கரண்ட் அடிக்குது அப்படின்னு நம்ம உணர்றதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா இபி சப்ளைவை ஆஃப் பண்ணிடும். ஓகேங்களா, அது மாதிரி ஒரு டிவைஸ் தான் இது. இதை பற்றி நான் ஆல்ரெடி 2 இல்லை 3 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், சஜெக்ஷன்லேயும் வந்திருக்கும். அந்த வீடியோவை பாருங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் நான் போடுறேன்.
இப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய அப்டேட்டு நீங்க எங்கிட்ட டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாட் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? என்னுடைய பேசுறதுக்கான என்னுடைய நம்பரும் பார்த்தீங்கன்னா நான் அதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டுக்கலாம். நம்ம வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசிபி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ் 30 மில்லிஆம்பர் 2 போல் ஆர்சிசிபி. ஓகேங்களா? 2 போல்னா சிங்கிள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆர்சிசிபி. 3 ஃபேஸாக இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்துங்க. 3 ஃபேஸுக்கு நீங்கள் இதை சிங்கிள் ஃபேஸ் ஆர்சிசிபியை பயன்படுத்துங்க, ரொம்ப பெஸ்ட்டு. அது எப்படின்னா 3 ஃபேஸை 3 ஃபேஸாக பிரித்து சிங்கிளுக்காக ஆர்சிசிபி போட்டு பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு பொருளுமே டேமேஜ் ஆகாது, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போது சமீபத்தில் ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்சோட ஃபால்ட்டுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக அதனுடைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கேன். நான் சேஞ்ச் ஓவர் வீடியோ ஒன்று போடுறேன். சேஞ்ச் ஓவரில் ஃபேஸ் செலக்டர் அந்த வீடியோ வந்து போடுறேன். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி சிங்கிள் போல் ஆர்சிசிபியை நம்ம பயன்படுத்தலாம். வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸை பயன்படுத்தலாம். இது மாதிரி நிறைய பெனிஃபிட் உண்டுங்க. 3 ஃபேஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு 3 ஃபேஸ் வாங்குறீங்க, ஆனால் அதை சிங்கிள் ஃபேஸாக பிரித்து நம்மளோட வீட்டில் கொடுத்தீங்கன்னா, சப்ளை கொடுத்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் பண்ணும். உங்களுக்கு யாராவதுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ப்ளம்பிங் ஒர்க் செஞ்சு தரணும் அப்படின்னா நம்மளோட நம்பரும் கீழே இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் குரூப் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க இப்போ இதை பற்றி பார்ப்போம். இதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை உங்களுக்கு காட்டணும் இல்லையா? காட்டினா தானே உங்களுக்கும் புரியும். வாங்க இப்போ நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்காக நாங்கள் எஃபெக்ட் எடுத்து வீடியோ போடுறோம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எது மாதிரி வீடியோக்கள் வேணும், டெக்னிக்கல் வீடியோக்கள் வேணுமா, எந்த மாதிரி வீடியோக்கள், எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரிங்க, உங்களில் ஒருவன் நான். எனக்கு எப்போ வேணாலும் நீங்கள் டவுட் கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இருக்காங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களும் பதில் சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்சால் நானும் சொல்லுவேன். இல்லைனா நம்மளுடைய சோல்ஜர்ஸ், நிறைய பேர் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் குரூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் குரூப்பில் மெயினாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடிக்கடிக்கு போடக்கூடிய அப்டேட்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸை வந்து ஒட்டிச்சு பார்த்துருவோம். என்னடா இருக்குது, யாருடா உள்ளன்ற மாதிரி, யார் உள்ளன்னு பார்த்தா இவர் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் 2-3 வீடியோஸ் மேலே போட்டேன். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னமும் இது தெரியலன்னு சொல்லி தான் கமெண்ட்டே வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதை ஒரு ஜூமிங்கில் வச்சு உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், எலிமருந்து ஷீட்டு. இது இருந்தால் தான் புதுசாக செட் பண்ணுறவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன், இதை இப்படி பிரித்தோம்னா உள்ளார கொடுத்துருப்பாங்க ப்ரோக்ராம் செட்டிங்ஸ். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. யாருக்காவது தேவைன்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராண்டு வாங்கினீங்கன்னா இதே சேம் மாடல்ஸ் வரும். ஓகேவா? ஜூமிங்கில் காட்டுங்களா, இந்த பிராண்டு. ஓகேவா? நீங்கள் இது வந்து அமேசானில் 1400 ரூபாய்க்கு வரைக்கும் கிடைக்கும். இதை வந்து வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 63 ஆம்ஸு. ஓகேங்களா? 63 ஆம்ஸில் நம்ம சிங்கிள் ஃபேஸுக்கு 2 போல் வாங்கியிருக்கோம். ஓகேவா? இப்போது உள்ளார போனால் எலிமருந்து சீட்டில் L1 L2 L3ன்னு கொடுத்துறாங்களா, இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம். ஓகேங்களா? இதுதான் இதில் வரும். நான் இதை ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேவா? சப்ளை ஃபஸ்ட்டு கொடுத்துக்குவோம். பேக் சைடு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அதையும் பார்த்துறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எம்சிபி டிபி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம எடுத்துன்னு போய் செட் பண்ணிக்கலாம். அப்படியே லாக் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க பாருங்க. மெனு செட்டிங் வந்து இந்த செட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணால் மெனு செட்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பு டவுனு ஆஃப் ஆன் ஆஃப். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார போயிடலாம். இதுக்குள்ளார போயிடுவோம். இதுக்கு வந்து சப்ளை கொடுக்கணும். ஓகேவா? டிபி சப்ளை நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் இது வந்து ஒர்க் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா இன்புட், இன் அவுட். ஓகேங்களா? இன் எப்பயுமே மேலே தான் கொடுக்கணும். நியூட்ரல் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இதில் நியூட்ரல், இதில் பார்த்தீங்கன்னா லைன். ஓகே, எல்லுன்னு போட்டிருந்தா லைன், எல்லுன்னு போட்டுருக்காங்க லைனு, லைன் அவுட்டு. நியூட்ரல் இன்னு, நியூட்ரல் அவுட். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவி சப்ளையில் ஒர்க் பண்ணும்போது சேஃபியாக ஒர்க் பண்ணணும். இதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. ஓகே,
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளை ஆன் பண்ணுறேன். ஓகே பாருங்க, சென்சிங் பண்ணுது 1 2 3. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பவர் அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் காட்டுற வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கானே நம்மளுடைய மல்டிமீட்டரு கிங்கு, இந்த கிங்கில் வச்சு செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வோல்டேஜில் வச்சுருக்கேன், ஒரு இண்டிகேட்டரை போட்டுக்கும். டிசியில் இருக்குது, அது ஏசியில் மாற்றிக்கிறேன். யாருக்காவது இந்த மாதிரி வோல்டேஜ் மல்டிமீட்டர் வேணும்னா இந்த மல்டிமீட்டர் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு. வோல்டேஜ் எவ்வளோ காட்டுது, 223, இதில் 24. ஓகே, கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகுது, இதுக்கும் இதுக்கும். இது கரெக்டாக காட்டுதா இல்லை இது கரெக்டாக காட்டுதா அப்படின்றது தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று கரெக்டாக காட்டல. ஓகேவா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வரக்கூடிய இபி சப்ளைவை நம்ம செக் பண்ண போகிறோம். இதுலேயே இது எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கலாம். 226 அப்படியே தூக்கி டக்குன்னு அவுட்புட்டில் போட்டோம்னா 226. அப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வோல்ட் 2 வோல்டேஜ் கிட்ட டிஃபர் கம்மியாக காட்டுது. ஓகேவா, இது வந்து வோல்டேஜ் இது வந்து கரெக்டாக காட்டுது, இது வந்து 2 வோல்ட் வந்து கம்மியாக காட்டுது, மிச்சப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பவர் சப்ளை கொடுத்துருங்க. ஆனால் கொடுத்து நம்ம செட் பண்ணும்போது அவுட்புட் சப்ளை இருக்கு இல்லையா, அவுட்புட் சப்ளை கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எம்சிபிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா L1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தெரியுதா, நம்ம கொஞ்சம் ஜூமிங்கில் போயிடலாங்களா. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். L1 அப்படின்னா பவர் ஆன் டிலே டைம். பவர் ஆன் டிலே டைம்னா நான் ஃபஸ்ட்டு பவர் கொடுத்தோடனே டிலே வச்சு பாருங்கள், அது 5 செகண்ட். ஓகேங்களா, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாமா. லைன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் வந்து நான் ஆன் பண்ணுறேன். 2 3 1. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் காட்டுது நமக்கு. இதில் ஒரு நிமிஷம் மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணலாம். 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத ஆன் பண்ணிட்டேன். 3 2 1 2 1 2 1லேருந்து வருது. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆன் டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஆன் ஆகிற மாதிரி. ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டைமரை ஏற்றுறோம். இப்போது 10 வச்சுருவோம். ஓகேவா, 10 வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ண போகிறோம். பவர் ஆஃப், பவர் ஆன். ஓகே, 7 3. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பருக்கு வரல, 3 நம்பர் வந்து நம்ம கண்டினியூஸாக வரல, அதுக்கப்புறமா வருது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் தான் 5 செகண்ட் வைக்கணும்னா நம்ம இதை 3 தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல் வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம 7ல் வச்சிட்டோம்னா இது வந்து செட் ஆகிடும் ப்ரோக்ராமு. இப்போ இந்த 7ல் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணிட்டோம். 4 3 2 1 கோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 8ல் வச்சிருக்கணும் போல. ஓகேங்களா, அப்பயும் ஒரு 1 செகண்ட் முன்னாடி போகுது, இது பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இது டிலே டைம், அதுக்கப்புறம் தான் சப்ளை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் டிலே வந்து செட் பண்ணிட்டோம் L1. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா L2. இது என்ன கொடுக்குறாங்கன்னா ரெக்கவரி டிலே. இது எப்போ வந்து ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது பாருங்க, ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணிச்சுன்னா அந்த டைமில், ஓகேங்களா, ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் வந்திருக்கும். ஓகேவா, லோ வோல்டேஜ் வந்திருக்கும், ஹை வோல்டேஜ் வந்திருக்கும், அந்த ரெக்கவரி டைம் கேட்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா L2ல் 30 செகண்ட் இருக்குது. நம்ம அது வந்து அப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெக்கவரி பொறுமையாக ரெக்கவர் பண்ணுறதே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா L3 பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமானதுங்க. ஓவர் வோல்டேஜ் செட்டிங்ஸ். ஓவர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 270ல் இருக்குது. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 272 அது மாதிரி 270 போதுமானது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L4 ஓவர் வோல்டேஜ் ரெக்கவரி வேல்யூ. இப்போது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 270 வோல்டேஜ் வச்சோம் இல்லையா, இது ஓவர் வோல்டேஜ்னு அர்த்தம். இப்போது இதை வந்து எப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணணும்னு கேட்குது. அப்போ L4ல் 250 வோல்ட் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்றது செட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா 270 வச்சோம் இல்லையா, இப்போ ஒரு 260 இந்த வோல்டேஜ் வந்தால் ஆன் ஆகட்டும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் செட் பண்ணுறது. உங்களோட ஏரியாவுக்கு எப்படி இருக்க வோல்டேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுங்க. ஓகேவா, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஹை வோல்டேஜ்ன்றது 270க்கு மேலே நமக்கு. ஓகேவா, லோ வோல்டேஜ்ன்றது 160 கீழே. இதுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
அண்டர் வோல்டேஜ் ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. அண்டர் வோல்டேஜ்னா லோ வோல்டேஜ் 170 அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது L5ல 170 அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம 160 செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அப்புறம் மறுபடியும் இதுல இருந்து ரெக்கவர் வோல்டேஜ் கேட்கும் பாருங்க. L6 வந்து ரெக்கவர் வோல்டேஜ். எப்போ மறுபடியும் கரண்ட் வந்தா என்ன அப்புறம் கட் ஆனதுக்கு அப்புறம் என்ன வோல்டேஜ் வந்தா நான் மறுபடியும் ஆன் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா. அப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம், நம்ம அதுல இருந்து ஒரு 5 வோல்ட் டிஃபரெண்ட்ல வைக்கணும். L6ல பார்த்தீங்கன்னா 170 வோல்டேஜ் வந்தா மறுபடியும் ஆன் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது 70 வோல்டேஜ் வந்தோடனே ஆன் பண்ணிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் வந்து எவ்வளோ செகண்ட்ல ட்ரிப் ஆகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க, அது என்ன L7 0.5 செகண்ட்ல இருக்குதா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0.1 வரைக்கும் கூட நீ வச்சுக்கிடான்றாங்க. ஓகேவா. நம்ம 0.1 கூட வச்சுக்கலாம், 2 கூட வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியாக்ஷன் டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கரப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ரியல் டைம் அதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ண தேவையில்ல. இதுக்கு என்னாண்ட பார்த்தீங்கன்னாலே நான் கொடுக்கக்கூடிய சஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. L8 தேவையில்லை. L9 பார்த்தீங்கன்னா ஆம்ஸ். ஓகேங்களா. L9 வந்து ஆம்ஸ். இது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், அது ஆம்ஸ் அதிகமாக எடுத்தால் ஆஃப் ஆகணும் அப்படின்னா மட்டும் இந்த செட்டிங்ஸில் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். 63 ஆம்ஸா, இது எவ்வளோ வேணாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நான் இது வந்து ஃபுல் ஆம்ஸில் நான் வந்து வச்சிடறேன். ஓகேவா. 63ல் இதை வச்சிடறேன். மீதி பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா. L10 என்ன, இது பார்த்தீங்கன்னா ஓவர் கன் ட்ரிப்பிங் டிலே, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே இருக்கலாம், தப்பே இல்லை. அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க கரண்ட் L11 பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட். ஓகே, கவுண்டிங். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. அந்த கவுண்டர் ஓடி ஆஃப் ஆகுறது இதெல்லாம் ஆஃப்லேயே இருக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா L12 இது பார்த்தீங்கன்னா ரியல் டைம்லேயே இருக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது. ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் இதுவும் வேலை கிடையாது. குயிக் பவர் டவுன் ப்ரொடெக்ஷன் இதுவும் நமக்கு வேலை இல்லை. ஓகேங்களா. 3 மோடு கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் நீங்கள் வேணா நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 15ல் இருக்கும். ஸ்டாண்டர்ட், மேனுவல், ஆட்டோ அப்படின்னு இருக்கும். இது ஸ்டாண்டர்ட், மேனுவல், ஆட்டோ வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 15 L10 11 12 30 40 50. இதில் பாருங்க, இதில் நம்பர் தான் 1 2 3 மாற்றிக்க வேண்டாம். 3 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாண்டர்டு 2க்கு போனீங்கன்னா மேனுவல், 3க்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஓகேவா. இது வந்து நான் இங்கே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணுறதுல நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா L16 ஆட்டோ ரீசெட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்கும், டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேவா. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா L7 பார்த்தீங்கன்னா சுவிட்ச் மோடு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி சேவிங் மோடு, இதுவும் பார்த்தா ஆஃபில் இருக்கும். பாஸ்வேர்டு இந்த லாஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, 19வது நம்பர், இதில் பார்த்தீங்கன்னா 112ன்றது பாஸ்வேர்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த நம்பரை எந்த நம்பர் சேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த 112வை நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா தான் அந்த இது வேறு நம்பர் ஏதாவது மாற்றிட்டீங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா. நீங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த நம்பரு யாராவது மாற்றிடுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா 112ன்றது இதனுடைய பாஸ்வேர்டு. நீங்கள் என்ன பண்ணணும், 113 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இது யாருமே ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமை யாராலையும் மாற்ற முடியாது. ஓகேங்களா. இந்த ப்ரோக்ராமை யாராலையும் மாற்ற முடியாது. மறுபடியும் எப்போ 112 வச்சுட்டு ஓகே பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். முக்கியமான நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்டர் டிசி பவர் ஆன் கரண்ட் டிஸ்பிளே. ஓகேங்களா. ஒன்லி ஃபார் வோல்டேஜ் இஸ் டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஆம்ஸ் மட்டும் தான் காட்டும் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா L15 இது இருக்கு இல்லையா, இந்த L15க்கான டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு L1 L9 L90. ஓகேவா. L1லேருந்து L19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் வச்சிங்கன்னா நீங்கள் செட் பண்ணது அப்படியே அதில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சிம்பிளாக. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேனுவல் ப்ரெஸ் அப் டு டவுனு. இது பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு டிஸ்பிளே டு வோல்டேஜ், இது பவரு, கரண்ட்டு, ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வேலை செய்யும். இந்த ஆட்டோமேட்டிக் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நமக்கு செட் ஆகாது. ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் வைக்க போகிறோம். ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். இதுலேருந்து இங்கே இன்புட்டை கொடுக்குறீங்க, இல்லை அவுட்புட் எடுத்து கொடுக்குறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த ஓவர் கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா.
இதை மட்டும் நான் உங்களுக்கு என்னோட வீட்டில் இருக்குது அதுலேருந்து நான் ஒரு ரெக்கார்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோதான். ஈஸியாக நம்ம வைக்கக்கூடிய டிபி பாக்ஸில் இதை ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ண வேணும்னா ஒரு டிபி பாக்ஸ் வைக்கும்போது அடிஷ்னலாக ஒரு 4 பேக்கேஜ் விட்டு வைக்கணும். இது கூடவே நம்ம போட வேண்டியது முக்கியமானது இந்த ஆர்சிசிபி. ஓகேவா? இந்த ஆர்சிசிபியை பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதை பவர் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா பாலிகேப் பிராண்டு 7 years ப்ராடக்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, என்ன வேணால் அவங்க கொடுத்துருக்கட்டும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். சடங் வந்துடுச்சு. இதுதான் ஆர்சிசிபி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆர்சிசிபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் நிறைய பேர் வீட்டில் கம்பல்சரி இதை போட்டுருவேன். யாருக்குமே சரிங்க, நான் விடவே மாட்டேன். ஏன்னா இந்த காரணம் சொல்கிறது ரேட் அதிகமாகிறதெல்லாம் சொல்லவே கூடாதுங்க. கம்பல்சரி போட்டாகணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். இது பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோஸ், ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதுலேயும் ஒரு எலி மருந்து சீட்டு இருக்குது. அதெல்லாம் அதுலேயே இருக்கட்டும், நமக்கு வேலை இல்லை. இதில் இருக்கிற எலி மருந்து சீட்டுக்கு நமக்கு வேலை இல்லை. ஓகேவா? ஓகே, தலை கேட்குதா? ரைட். இப்போது இந்த 2 ஆர்சிசிபி இருக்குது. ஒரு ஆர்சிசிபி ஒரு வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் யூஸ் பண்ணால் போதும். நான் ஒரு பிராண்டு இருக்கிறாரு, அவரையும் காட்டுறேன். அதனால் இது பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா 2800 ரூபாய். ஓகேங்களா? இது வந்து 40 ஆம்பியர் 30 மில்லியம்பு, 40 ஆம்ஸு 30 மில்லியம்பியர். இதுவும் பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸு 30 மில்லியம்பியர் தான். ஓகேங்களா? இவரும் சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரிப்பிங் பட்டனு எல்லாமே சேம் தான். என்ன குவாலிட்டி வைஸ் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இது ஆன் பண்ணுறது, இது ஆஃப் பண்ணுறது, இது ஆன் பண்ணுறது, இது ஆஃப் பண்ணுறது. இன்புட் மேலே அவுட்புட் கீழே, இன்புட் மேலே அவுட்புட் கீழே. ஓகேவா? சேம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இதை சிம்பிளாக வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன பேட்டரி வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி இருந்தாலே போதும், இது ஒர்க் பண்ணுதான்றத பார்க்க முடியும். இது ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு சர்க்யூட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி இருந்தால் போதும் சிம்பிளாக. இப்போ இவர் ஆன் பண்ணிடுவோம். ஒரு 2 துண்டு வயர் எடுத்திருக்கேன், ஒரு நெகட்டிவ்லேயும். ஆக்சுவலாக இது எதுக்காக காட்டுறேன்னா இது டெஸ்டிங் பர்பஸ் மட்டும் கிடையாது. சாதாரண அந்த ஒரு பேட்டரிக்கே ட்ரிப் ஆகுதுன்னா நமக்கு கரண்ட் அடிக்கும்போது எந்த அளவுக்கு சேஃபாக ட்ரிப் பண்ணும் பாருங்க. ஓகேவா? அதனால தான் சொல்கிறது. பார்த்தீங்களா? அப்போ இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் இந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறேன். லைட்டாக கொடுக்கும்போது ட்ரிப் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்கு இந்த பேட்டரியோட வோல்டேஜுக்கே ட்ரிப் ஆகுதுன்னா நமக்கு கரண்ட்லேருந்து ஷாக் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேவா? நம்ம உயிர் போகவே போகாது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசிபியை மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இது பக்காவாக ஒர்க் பண்ணுது, இதுவும் ஒர்க் பண்ணுது. இப்போ இதை செக் பண்ணிடலாம். ஆன் பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லைனில் சொருவிடலாம். சொருவிட்டு இதில் வந்து இப்போ நம்ம லைனை கொடுத்து செக் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் பக்காவாக ஒர்க் பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நியூட்ரலையும் சொருவி செக் பண்ண போகிறோம். ஒயர் வந்து சரியாக டச் ஆகலை, அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. பக்காவாக ஒர்க் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ண போகிறோம், பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது அதே தான், சேம் டிஸ்கிரிப்ஷன் தான். நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா இதில் மாதிரி நம்ம ஃபைப்ரஸில் கொடுத்து செக் பண்ணிடலாம். ஓகே, இன்புட் சப்ளை பார்த்தீங்கன்னா மேலே தான் கொடுக்கணும். ஓகேவா? லைன் அண்ட் நியூட்ரல். இது எர்த்திங்கில் எப்படி இது வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு நான் காட்டுற பாருங்க. இது வந்து நம்ம கை வச்செல்லாம் செக் பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஓகேவா? இது வந்து நம்மளை காப்பாற்றிடும், நம்ம கை வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? நான் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இது ஆர்சிசிபி போட்டுக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து தற்சமயம் எதிர்பாராத விபத்தை தடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து இபி சப்ளை ஆன் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம், வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டர் போட்டாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜில் வச்சாச்சு. ஓகே, எவ்வளோ வோல்டேஜ் காட்டுது, இன்புட் அவுட்புட் வந்து வந்துகிட்டே இருக்குது நமக்கு. ஓகே, 217 நமக்கு வந்து இன்புட் வந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக ஒரு எர்த்திங் கொடுக்க போகிறோம். எர்த்திங் கொடுத்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லைன் மட்டும் எடுக்க போகிறோம்.
ஓகே, அன்பிளக் பண்ணிட்டு இதில் லைனில் நம்ம ஒரு ஒயர் கொடுக்க போகிறோம். ஓகே ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இதில் லைன் கொடுத்துட்டேன். நான் வந்து சப்ளை வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஆன் பண்ணிடுச்சு. இது வந்து டெஸ்டிங் பட்டன். இதை நம்ம மந்த்லி 1 வாட்டி கம்பல்சரி வந்து இதை டெஸ்ட் பண்ணி ஆகணும். ப்ரெஸ் பண்ணுறேன். ஓ சாரி, சுவிட்சு போடல. சரி, பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டேன். இதை ப்ரெஸ் பண்ணுறேன், பாருங்கள் ஆஃப் ஆகுதா. இது வந்து டெஸ்டிங் பட்டனு. ஓகே, இது ஆன் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஸ் இருக்குது. ஓகேவா, இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நான் அப்படியே காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக இதில் லைன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன் தரையில் கொஞ்சோண்டு. ஏன்னா எர்த்திங் கான்டாக்ட், ஏன்னா நம்ம வந்து செக் பண்ணலாம் கூடாதுங்க, ரொம்ப சேஃப் கிடையாது. ஒரு லைன் கொடுத்துருங்க பாருங்கள். எம்சிபி ஆர்சிஜிபி வந்து ஆனில் இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து பாருங்கள் டச் பண்ணுறேன், லைட்டாக ட்ரிப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ட்ரிப் ஆயிடுச்சு. இப்போது நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து ஆர்சிஜிபி நம்ம ஆன் பண்ணுறோம். ஓகே, மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் பாருங்கள் லைட்டாக டச் பண்ணுறேன். 1 2 3 ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது நம்ம லைட்டாக இங்கே டச் பண்ணும்போது என்ன ஆகுது, அவுட்புட் சப்ளை வந்து கட் ஆகிடுது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஜிபி இந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் டெஸ்டிங் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்டிங் பண்ண கற்றுக்கணும். இந்த டெஸ்டிங் பட்டன் எதுக்காக கொடுத்துருக்காங்க, இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, இது வந்து பேட்டரியில் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இப்போ வந்து நான் வந்து லைனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்குவோம். இபி சப்ளைவை எப்பயுமே சரி கிட்ட வச்சுக்கூடாதுங்க. நம்ம சேஃப்டி தான் முக்கியம். ஓகே, நிர்வாகம் பொறுப்பல்ல. பார்த்தீங்கன்னா இது வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ், இது ஆர்சிஜிபி, இதுவும் ஆர்சிஜிபி. இப்போ ஒரு 3 ஃபேஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆர்சிஜிபி ஒரு வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ஒரு செட்டுக்கு, இன்னொரு ஃபேஸுக்கு ஒரு ஆர்சிஜிபி ஒரு வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே வராது. இன்புட் எப்படி கொடுத்தீங்களோ அவுட்புட் தனியாக அதுலேருந்து தான் எடுக்கணும். இல்லை சிங்கிள் ஃபேஸ் தான் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ், ஒரு ஆர்சிஜிபி இபிக்கு, ஒரு ஆர்சிஜிபி இன்வெர்ட்டருக்கு. ஓகேவா, இப்படி கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒரு வீட்டுக்கு ஒயரிங் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லியில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை போகிறதால என்ன நன்மை அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகேவா, நான் வந்து இப்போ என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமில் நான் வந்து இப்போ வந்து செக் பண்ணி காட்டுறேன். 1.7 ஆம்ஸ் இருக்குது. நம்ம வந்து லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேன் ஓடுது, ஃபேனை ஆஃப் பண்ணிக்கிறேன். வேறு என்ன இருக்குது, இதையும் ஆஃப் பண்ணிடுவோம். 1.6 தான் இருக்குது. ஓகேவா, 1.6 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்ற போகிறேன். பாருங்கள், இப்போது நமக்கு எதில் இருக்குது, 9ல் இருக்கா. 9 30 ஆம்ஸில் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஒன்லி ஃபார் 2 ஆம்ஸ் தான் வைக்க. 1.7 ஆல்ரெடி எடுத்துதா. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 6 ஓகே 7 வச்சு 1.7 வச்சிடலாம். ஓகே, இப்போது அவுட்புட்டில் நமக்கு எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். 1.6 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபேனை மட்டும் ஆன் பண்ணுறேன். ஒரு லைட் பாருங்கள், அவ்வளோதான், ட்ரிப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிட்டு ரெக்கவரி டைமில் போயிட்டு ஆன் ஆகுது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே செட்டிங்ஸை போய் மாற்றிடலாம். அதாவது 9, நீங்கள் யாராவது மோட்டருக்கு ஆம்ஸ் அதிகமாக எடுக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிகமான வேல்யூ வச்சிட போகிறோம். ஏன்னா அதனுடைய எத்தனை ஆம்ஸ் இருக்குது, 63 ஆம்ஸ் இது. ஓகேவா, நான் 63 ஆம்ஸ் வந்து வச்சிடறேன். ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கட் ஆஃப் ஆகாது, செட் ஆயிடுச்சு. 3 2 1 ரெடி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்வெர்ட்டர் வந்து சார்ஜிங் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
4 ஆம்ஸ் கிட்ட 5 ஆம்ஸ் கிட்ட வந்து இன்வெர்டர் வந்து சார்ஜ் இருக்குது. ஓகேவா, 2 ஆம்ஸ் ஸ்டார்டிங் எடுத்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அது ஒர்க் பண்ணும். இதுதான் அது ஆம்ஸ். நீங்கள் வேணுன்னா அதை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு நாள் நைட்டு ஹை வோல்டேஜ் வந்தது 325 வோல்டேஜ். இதுதான் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மே 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1:23 இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. 375 வோல்டேஜ். எல்லார் வீட்லேயும் ஃபேனு லைட்டு எல்லாமே காலி. அப்போது இந்த டிவைஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறத காப்பாற்றுச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸுக்கு 5 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் 326 வோல்டேஜ் வந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுச்சு. ஆனால் சடனாக ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் ரெக்டிஃபையர் வந்து சரியான வோல்டேஜ் பாருங்க 236 வோல்டேஜ் வந்தது. கவுண்டிங் ஓடுது பாருங்க. கவுண்டிங் ஓடி கரெக்டாக வந்து சப்ளை வந்து அவுட்புட்டாக கொடுத்துச்சு. ஓகேங்களா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா சடனாக நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பக்காவாக காப்பாற்றும். ஒவ்வொரு வீட்டுக்கும் இது அவசியம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நிச்சயமாக போட்டுக்கோங்க. இது செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன்ல, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு சில விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்கல் மைண்ட் வேணும் இதுக்கு. ஓகேங்களா, ஏன்னா அதனால பார்த்தீங்கன்னா சிலரால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியாது தான். நான் இல்லைன்னா சொல்லலை, நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோன்னு நான் சொல்லலை. புரிஞ்சவங்க கண்டிப்பாக நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. புரியாதவங்களும் திருப்பி பாருங்க. இதை பற்றி வேணும்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லார் வீட்டுக்கும் அவசியம். நான் தெரிஞ்சுக்கின்னு தான் போடுவேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக போட்டுருங்க. இந்த மழைக்கு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாத்தையுமே காப்பாற்றிக்குங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மழை முடிஞ்சு நிறைய டிவி ஃபேனு ஃப்ரிட்ஜு எல்லாம் சர்வீஸ் வரும்போது தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஓகேவா, இப்போது இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.